ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நோக்கரனர்களை போற்றி. மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். கற்பன் வாரான் எங்கள் கற்பசாமி, கார்மேகம் போல வாரான் கற்பசாமி. கற்பசாமி மீனராசியை காப்பாற்றுறாரு. இந்த கலியுக தெய்வம், கண்கொண்டு தெய்வம், அந்த உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணையே காக்கும் காவல் தெய்வம் மீனராசியை காக்கிறாரு. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதம். குருவுடைய நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களை கற்பனசாமி காப்பாற்றுறாரு. ஏன்னா இப்போதைக்கு அவரை விட்டு அவர் வழி இல்லை. கிரக நிலைகள் அப்படி இருக்குது. சாதக பாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். அந்த வழிபாடை நம்ம சிரம் தாழ்த்தி செஞ்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். சரியா நேயர்களே? அதான் ரொம்ப முக்கியம். கடமை அப்படின்னா என்ன? நம்ம வாழ்கிறதே ஒரு கடமை தான். கடமை ரொம்ப முக்கியம். அது மாதிரி இறைவனை வழங்குறத ஒரு கடமையாக நினச்சி செய்யணும். சரியா நேயர்களே? கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றது, பூஜை புனஸ்காரம் பண்ணுறது மிகச்சிறப்பு. கற்பனசாமி வழிபாடு கோயிலில் தான் செய்யணும், வீட்டில் செய்யக்கூடாது. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், சில பூஜை புனஸ்காரத்தை வீட்டிலே செய்யலாம்னு. ஆனால் கற்பனசாமி வழிபாடு கோயிலில் தான், அதான் முறைப்படி செய்கிறது. ஏன்னா ஒரு துடியான சாமி, கோயிலில் தான் ஆகம முறைப்படி நல்லா சுத்தபத்தமாக இருக்கும். வீட்டில் நம்ம சில நேரத்தில் நம்ம சௌரியத்துக்கு இருப்போம். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் விஷயத்தை சொல்லிவிட்டு அப்புறம் பலன்களை சொல்கிறேன். ஏன்னா இப்போ மீனராசிக்கு சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. வருகிற ஜூலை 12ஆம் தேதி வக்கரமாகி கீழே ராகுவோட சேர்றாரு. அதுபோக ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் அவர் சனி பகவானே ராகையும் பார்க்குறாரு. இது கொஞ்சம் குருஷியல் தான். அதுபோக ராசிக்கு 10ஆம் இடமும் ராசிக்கு 7ஆம் இடமும் சனி ராகு பார்வை இருக்குது. இதனால் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு, கூட்டுத்தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், இது எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனை இருக்கும். ஈகோ பிரச்சனை இருக்கும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி அமைப்பெல்லாம் இப்போதைக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. குடும்பத்தில் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனைகள் தீரணும்னா நம்ம கண்டிப்பாக கற்பனசாமியை தான் கும்பிடணும். ஏன்னா செவ்வாய் ராகு சனி பகவான் இந்த காம்பினேஷனுக்கு கற்பனசாமி தான் பெர்ஃபெக்டாக வருவார். சரியா? அவரோட வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோ பதிவில் அதை முன்மொழிகிறேன். அதை சொல்லிவிட்டு அப்புறம் நான் பலன்களை சொல்கிறேன். தயவுசெய்து எல்லோரும் பொறுமையாக பாருங்கள். வீடியோ முழுவதும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள். பூத ஜோதிடத்தில் எப்போயுமே சாதக பாதகத்தை அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன். வாரம் குறைஞ்சது ஒரு வீடியோ போடுவேன் மீனராசிக்கு. நேரம் எப்படி இருக்குது அதை உங்களுக்கு நான் கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணி சொல்லுவேன். ஓகே நேயர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சனி ராகு செவ்வாய் இந்த கிரகங்கள் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்குது. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதான். சூரியன் வீட்டில் இருக்கிறாரு. சூரியன் மீனராசிக்கு ஒரு மத்தியம பலனை கொடுக்குற கிரகம் தான். இருந்தாலும் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு வகைக்கு நல்லதான். தேக ஆரோக்கிய பிரச்சனை நல்லாயிருக்கும். உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சில விஷயத்தில் ஆள் நல்லா தாட்டியமாக தெம்பாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் செவ்வாய் செய்வார். இருந்தாலும் அவர் பார்வைப்படுற இடங்கள் நல்லா இருக்காது. 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசியும் பார்க்குறாரு. ஸோ ராசியை பார்க்குறது, சனி பகவானை பார்க்குறது நல்லா இல்லை. ராசிக்கு 11 12 கூடவனை பார்க்குறதுனால விரயம் அதிகமாக இருக்கும், லாபம் குறையும். மூத்த சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். சரியா? யார்கிட்டே எடுத்து கவிழ்த்தேன்னு இருப்பீங்க. எதுலேயும் ஒரு அவுட்புட் இருக்காது, லாபம் இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். ஸோ இதுக்கு வழிபாடு தான் கற்பனசாமி வழிபாடு. கற்பனசாமி வழிபாடு என்னைக்கு சார் பண்ணலாம் அப்படின்னா 2 நாள் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கற்பனசாமி வழிபாடு பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை ராகு வேலை, சனிக்கிழமை ராகு வேலை. இந்த ராகு வேலைங்கிறது பொதுவாக பகல் நேரத்தில் தான் வரும். சரியா நேரில்? பகல் நேரத்தில் வரும். நிறைய பேருக்கு அது சாத்தியப்படாது. ஏன்னா பகல் நேரத்தில் பாடு சூழலுக்கு போயிடுவான். குடும்பத்தில் பெண்கள் இருந்தாலுமே அந்நேரம் செய்ய முடியாது. இப்போ செவ்வாய்க்கிழமை ராகு வேலைன்னு எடுத்துக்கோங்களேன். அது எப்போ சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமை ராகு வேலை உங்களுக்கு 3 to 4 வரும். ஈவினிங் டயத்தில் வரும். அந்நேரம் வீட்லேயும் பூஜை, வெளியே போய் கோயிலுக்கு போக முடியாது. ஏன்னா இப்போ வெயில் அடிக்குது, சம்மர் நேரம். சரியா? கோடைக்காலம் இன்னும் முடியலை. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, செவ்வாய் சனி கிழமைகளில் இரவு போங்க. 8 to 9 போங்க. 8 to 9 கண்டிப்பாக கோயில் திறந்திருக்கும். எல்லா கோயிலும் திறந்திருக்கும். குறைஞ்சது 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஸோ நீங்கள் 8 மணிக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பு. 8 மணிக்கு போனீங்கன்னா 8:15க்கு கற்பனசாமியை கண்குளிர கும்பிடலாம். சரியா? அந்த கற்பனசாமியை கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 2 நாள் நான் அட்வைஸ் பண்ணுறேன். 2 நாளும் சூட்சும வலுவோடு இருக்குது. இந்த பிரபஞ்சம் அந்த வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கொடுக்கப்படுகிறது. 10/6/2025 வைகாசி 27 செவ்வாய்க்கிழமை. வருகிற 10/6/2025 வைகாசி 27 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கி கற்பனசாமி வழிபாடு பண்ணிடுங்க. வீட்டிலேருந்து எலுமிச்சம்பழம் கொண்டு போங்க. இல்லைனா அவருக்கு பிடித்த பழங்கள் கொண்டு போங்க. மாப்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், முந்திரி இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கலாம். கோயிலில் பூசாரி கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிடுவார். மேக்ஸிமம் எல்லோரும் எலுமிச்சம்பழம் தான் கொண்டு போவாங்க கற்பனசாமிக்கு. எலுமிச்சம்பழம் ஒரு 3 பழம் வாங்கி போய் கொண்டு போய் கொடுங்க. பூசாரி 2 பழத்தை எடுத்துகிட்டு ஒரு பழத்தை மந்திரிச்சு கொடுப்பாரு. சரி, அந்த பழத்தை வாங்கி வீட்டில் வச்சுருங்க. கருப்பு கயிறு கொண்டு வாங்கிட்டு போங்க. கருப்பு கயிறு மந்திரிச்சு கொடுப்பாரு, கையில் கட்டுக்கோங்க. ஆல்ரெடி கட்டி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை.
இல்லாதவங்க கருப்பு கயிறை கட்டிக்கிறது மிகச்சிறப்பு. இப்போதைக்கு கருப்பு கயிறு தான் கவசம் மீன ராசிக்கு. சரியா நேரில் திருஷ்டி இருக்குது. ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துக்கும் ராசிக்கு 7ஆம் இடமும் 10ஆம் இடத்துல திருஷ்டி இருக்கனால என்ன கர்மம் நல்லா இருக்காது, செய்கிற காரியம் நல்லா இருக்காது, எல்லாத்திலும் இடைஞ்சல் இருக்கும், தடங்கள் இருக்கும். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதே வந்து முடியாத காரியமாக இருக்கும். அப்படியே கோயிலுக்கு போனாலுமே 1008 பிரச்சனை இருக்கும், நிம்மதியாக சாமி கும்பிட முடியாது. ஏன்னா 10ஆம் இடம் தான் பூஜை புனஸ்காரத்தை குறிக்கிற இடம். ஸோ அதுக்கே பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருப்பினும் 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது, தடங்களை தாண்டி சாமி கும்பிடுவீங்க. ஏன்னா குரு பார்க்க கூடிய நன்மை, குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இருப்பினும் சனி ராகு சேர்ந்து பார்க்குறாங்க. ஸோ இவங்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. குரு பகவானோட ஆதிக்கத்தை காட்டிலும் சனி ராகு ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. ரைட் நேர்களே. ஸோ 10/6/2025 நீங்கள் வந்து பௌர்ணமிக்கு கோயிலுக்கு போயிருங்க, இரவு 8 to 9. அதுக்கடுத்த ஒரு நாள் 10ஆம் தேதி போக முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க 14ஆம் தேதி போங்க. வைகாசி 31 சனிக்கிழமை, அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி, விநாயகருக்கு ஏற்ற நாள். நல்ல அமைப்பு தான். ஏன்னா ராகு கேதுனாலே விநாயகரோட அம்சம் தான். அன்றைக்கும் போகலாம். 10ஆம் தேதி அல்லது 14ஆம் தேதி 2 நாளும் முக்கியமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. 2 நாளும் போகிறது சிறப்பு தான். அதுபோக வாரந்தோறும் சனி செவ்வாய் கற்பனசாமியை வழிபடுறது ரொம்ப சிறப்பு தான். ஸோ கற்பனசாமியை கும்பிட்றது வந்து இப்போதைக்கு மீன ராசிக்கு வந்து ஒரு அருட்பிரசாதமாக இருக்குது. சரியா நேர்களே. ஏன்னா அந்த டைம் வந்துருச்சு. 15/9/2025 வரைக்கும் இந்த காரியத்தை நீங்கள் பண்ணணும். ஏன்னா அது வரைக்கும் செவ்வாய் பார்வை ராசிக்கு இருக்குது, சனி பகவானுக்கு இருக்குது. சனி பகவான் வேறு அடுத்து வக்கரம் அடைஞ்சு கீழே நோக்கி வராரு, ராகுவோட சேர்றாரு. 12ஆம் இடம் வலுப்புறது, அயன சயன போகம், அதுபோக அலைச்சல், டென்ஷன், விட்டு கொடுத்து போகிறது, பிரிஞ்சு போகிறது, ஒருத்தர் மறந்து ஒருத்தர் போகிறது, இது மாதிரி அசுப பலங்கள்லாம் நிறைய நடக்கும். அதனால் நான் வீடியோ ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் வழிபாடு சொல்லிட்டேன். ஏன்னா கடைசியில் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் கேட்க மாட்டாங்கன்னு இல்லை, முழுமையாக வீடியோ பார்க்குறது கிடையாது. நான் ஒரு 25 நிமிஷம் பேசுவேன்னு வச்சுக்கோங்க, 20 நிமிஷம் பேசுகிறேன்னா 20 நிமிஷம் யாரும் கேட்குறது கிடையாது. அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு போவாங்க. அதனால தான் வீடியோ ஆரம்பத்திலே வந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வழிபாடு வந்து கற்பனசாமி வழிபாடு அதுக்கு நேரம் வந்துருச்சு. அந்த இதை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க. அதுபோக வந்து கற்பனசாமியை கும்பிட்டுறதுனால நமக்கு என்ன சார் செய்யும் அப்படின்னா, பில்லி சூனிய பிரச்சனை எதுவுமே இருக்காது. சரியா. அவரோட வழிபாடு வந்து ஏவல் செய்வினை கோளாறு இதெல்லாம் சரியாக போயிடும். ஸோ அந்த பில்லி சூனியம், ஏவல், செய்வினை கோளாறு சரியாக போயிடும். வண்டி வாகனத்தில் போகும்போது ஆபத்து எதுவும் வராது, எல்லாத்தையும் காப்பாற்றுவார். வறுமை போகும், வளமான வாழ்வு இருக்கும், மனதில் தைரியம் இருக்கும், தீராத நோயெல்லாம் திருந்து போயிடும், குல வருத்தி இருக்கும், வம்ச சந்ததி இருக்கும், புத்திர பாக்கியம் கொடுப்பாரு. அதே மாதிரி நாட்டுக்கு பொதுவாக மழையாக கொடுக்குறவர் கற்பனசாமி தான். கற்பனசாமியை கும்பிட்றதுனால மழை வந்து டயத்துக்கு மழை பெய்யும், சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பாரு, மன பயத்தை நோக்குவார். நைட்டு நல்லா தூக்கம் வரும். சரியா. கற்பசாமி வழிபாடு பண்ணுறவங்களுக்கு நைட்டில் தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. சரியா. அவங்களுக்கு வந்து தூக்கம் கெட்டு போகாமல் இருக்கும், நல்ல தூக்கம் வரும். ஸோ இப்படி நிறைய ஒரு பலன்களை வந்து வாரி வழங்குவார். இந்த 7 சனி காலகட்டத்தில் நீங்கள் அவர் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கற்பனசாமிக்கே கொடுங்க. சில பேர் சொல்கிறாங்க கற்பனசாமி கோயில் இல்லை சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்க ஐயனாரை கும்பிடுங்க, சாஸ்தாவை கும்பிடுங்க, ஐயப்பனை கும்பிடுங்க. எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. சரியா. ஸோ இதுபடி தான் கும்பிடணும். ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு கற்பசாமி, அடுத்து ஐயப்பன், அடுத்து ஐயனார், அடுத்து சாஸ்தா, கடைசியில் ஆஞ்சநேயர். இந்த 5 பேருமே வந்து சனி பகவானுக்கு வேண்டியவர்கள் தான். சனி செவ்வாய் ராகு கேதுகளுக்கு வேண்டிய கிரகங்கள் தான். இவங்க அந்த தெய்வத்தையும் கும்பிடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு கற்பனசாமி வந்து முன்னிலைப்படுத்தப்படுகிறார். அவருடைய நாமத்தை சொல்லிவிட்டு நான் அடுத்து உங்களுக்கு பலனை சொல்கிறேன். இப்போ வந்து கற்பனசாமிக்குன்னு சில நாமங்கள் நிறைய இருக்குது. சரியா நேர்களே. சமஸ்கிருதத்தில் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. இது வந்து கொஞ்சம் சமஸ்கிருதம் கலந்து தமிழில் தான் இருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ண புத்திராய மகா காலாய மகா ருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி முன்னே நமோ நம. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 3 தடவை சொல்லிடுறேன். இந்த மந்திரத்தை வேணால் உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் போடுறேன். ஸ்ரீ கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ண புத்திராய மகா காலாய மகா ருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி முன்னே நமோ நம. ஸ்ரீ கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய மகா புத்திராய மகா காலாய மகா ருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி முன்னே நமோ நம. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். சரியா நேரில் கோயிலையும் சொல்லலாம், வீட்லேயும் சொல்லலாம். மந்திரத்தை சொல்கிறதுக்கு வீடு கோயில் முக்கியமில்லை, எந்த இடத்துல வேணால் சொல்லலாம். வழிபாடுக்கு தான் கோயிலை சொல்லியிருக்கேன் நான். சரியா நேரில் வழிபாடு நீங்கள் வந்து அன்றைக்கி பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, பலன்கள் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். 2ஆம் இடத்துல சுக்கிரன் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 25/6 வரைக்கும் இருக்கிறாரு. பேச்சில் நிதானம் இருக்கும், இனிமையாக இருப்பீங்க, குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும், பெண்களோட கை ஓங்கி இருக்கும், பெண்கள் குடும்பத்துக்கு தேவையாக இருப்பாங்க, காசு பணம் பெண்கள் கையில் நல்லபடியாக இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் வந்து ராசிக்கு 3, 2 உடையவன். சரியா. 3க்கும் உடையவன், 8க்கும் உடையவன், 2ஆம் இடத்துல இருக்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். பெண்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் பிரச்சனைலாம் சரியாக போயிடும். சில பெண்களுக்கு இந்த ரத்த போக்கு, ரத்த விட போகிறதுலாம் இருக்கும், சில தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாக வரும். ஏன்னா 8ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறாரு, நல்ல விதமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்துட்டு இருந்தார், சிறப்பாக இல்லை. இப்போ வந்து செவ்வாயுடைய பார்வை அதுலேருந்து வெளியே வந்துருச்சு. சுக்கிரன் பார்க்கறதுனால சுபத்துமாக இருக்கும். 7க்கு 2ஆம் இடம் நல்லா இருக்கிறனால கணவன் மனைவி
உள்ள பிரச்சனை இருந்தாலுமே குடும்பம் நல்லாயிருக்கும். என்னதான் உங்களுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை இருந்தாலுமே குடும்ப உறவு அதை பாதிக்காது. ஏன்னா 7க்கு 2ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லாயிருக்கும். குறிப்பாக வெளிநாட்டு வேலைகள் இருக்கிறவங்க, வெளிநாட்டு வேலையில் வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ள வேலைகள், கலைப்பொருட்கள், ஜவுளித்துறை, அப்புறம் வந்து இது கவரிங் ஐட்டம், கார்மெண்ட்ஸ் ஐட்டம், இது ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்க, இல்லை வெளிநாடு வெளி மாநில இது மாதிரி வேலைகள் பார்க்குறவங்க, அது கலைப்பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தங்கம், அது முறைப்படி சட்டத்துக்கு உட்பட்டு தங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சட்டத்துக்கு உட்பட்டு தான் சொல்கிறேன் நான், சரியா? கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்படி வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நம்ம இந்தியாவை விட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற பெண்கள், நிறைய பெண்கள் வேலை பார்க்குறாங்க. நர்சிங் ஹோமில் வேலை பார்க்காங்க, மெய்டாக வேலை பார்ப்பாங்க, வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை பார்க்குறாங்க. இந்த கல்ஃப் கண்ட்ரிலாம் போனோம்னா நிறைய தமிழ்நாட்டு பெண்களை காட்டிலும் கேரளாக்காரங்க தான் நிறையா இருக்காங்க. மலையாளிஸ் தான் கல்ஃப் கண்ட்ரியில் நிறையா இருக்கிறாங்க. அவங்க கால்மதி படாத இடமே கிடையாது. சந்திர மண்டலத்துலேயும் போய் டீயை வைக்கிறவங்க மலையாள நாட்டுக்காரங்க தான். ஏன்னா மலையாளி மேக்ஸிமம் வந்து வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க. உள்ளூரில் 40% தான் இருக்காங்க, 60% ஃபாரினில் தான் இருக்கிறாங்க. அதுலேயும் கல்ஃப் கண்ட்ரியில் தான் நிறையா இருக்கிறாங்க. கல்ஃப் கண்ட்ரியில் கால் வச்ச இடமெல்லாம் மலையாளி கடை தான். நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். அங்கே உள்ள ஹோட்டல்ஸ் போனாலுமே எல்லாமே வந்து மலையாளி தான் ஹோட்டல் வச்சுருப்பாங்க. சரியா? ஒன்று இந்துவாக இருக்கும், இல்லைன்னா முஸ்லீமாக இருக்கும். இவங்க 2 பேர்த்தில் யாரோ தான் வச்சுருப்பாங்க. இது ஊரறிஞ்ச உண்மை. அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அது குறிப்பாக பெண்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற பெண்களுக்கு நல்லாயிருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். ரைட்டு. அடுத்தது 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். சூப்பர் தான். ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. தன்னம்பிக்கை இருக்கும், விடாமுயற்சி இருக்கும், வலிமை இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் அடித்து தூள் கலப்பீங்க, ஃபோர்ஸாக இருப்பீங்க. தயாள சிந்தனை இருக்கும், ஈகை இருக்கும், தைரியம், துணிவு இருக்கும். எதுவுமே வந்து முன்வைத்த கால் பின் வைக்க மாட்டீங்க. சில பேருக்கு முரட்டு சுபாவம் இருக்கும், பிடிவாதம் இருக்கும். அதை மட்டும் தளர்த்துட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லவங்களுடைய நட்பு இருக்கும், கெட்டவங்களுடைய நட்பு இருக்கும். பார்த்து பிரித்து பழகுங்க. சரியா? குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிக நாடி மிக்க கொள்ளுன்னு சொன்ன மாதிரி எதுலையுமே வந்து யோசனை பண்ணி செய்யுங்க. எடுத்தல் கழுத்தேன்னு செய்யாதீங்க. கையில் காசு பணம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வேலை பார்க்குற இடத்துல அதிகாரிகள் பணிஞ்சு போவீங்க. தனியார் உத்தியமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியமாக இருந்தாலும் சரி, ஆளுகிட்ட தணிஞ்சு போவீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். போட்டி பந்தயத்தில் முன்னேற்றம் இருக்கும். பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம். இப்போ தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. உடனே ஸ்போர்ட்ஸ்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்க. இருந்தாலும் விளையாட்டுத் துறையில் இருக்கிற மாணவர்கள், சரியா, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க தொழில் நல்ல விதமாக இருக்கும். அரசு மூலிமா சப்சிடி வாங்குறவங்க, நிதி வாங்குறவங்க, அவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நிறைய பேர் நிறைய ஃபீல்டில் வந்து அரசுக்கிட்ட மானியம் வாங்கி செய்கிறாங்க. அவங்களுக்கு நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் நல்லாயிருக்கும். சரியா? அரசு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, ஒப்பந்தக்காரருக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எதிர்ப்புகளை வந்து நிர்மூலமாக்கிறவங்க. உங்களை எதிர்த்து யாரும் கடப்பட முடியாது. சரியா? உங்களை எதிர்த்து யாரும் பேச முடியாது, நிற்க முடியாது. அதெல்லாம் ஓரளவு ஷார்ட் அவுட் ஆயிரும். உடன்பிறந்த வழியில் முன்னேற்றம் இருக்கும். அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பி தங்கையாக இருந்தாலும் சரி, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுய சம்பாத்தனை இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே சிரமமின்றி செய்வீங்க. கட்டிடம், கான்ட்ராக்ட், கமிஷன் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதுபோக வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க, பூமி சம்மந்தப்பட்ட வேலைகள், இடம், மனை, வீடு, விவசாயம், தோட்டம், பண்ணை, இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சூரியனும் செவ்வாயும் 3, 6ஆம் இடத்துல இருக்குது. அருமையான அமைப்பு. தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கிறாங்க. சரியா? இது இப்படி தாங்க சில நேரத்தில் பலன்கள் வரும். சரியா? மீனராசிக்கு வந்து திருஷ்டி இருக்குது. கற்பனசாமி வழிபாடு பண்ணினாலுமே மற்ற அமைப்புகள்லாம் சில இது நல்லா இருக்குது. சூரியனும் செவ்வாயும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. ராசிக்கு 6 கூடையவனும், ராசிக்கு ராஜயோகாதிபதி 2, 9 கூடிய செவ்வாயும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. ஆனால் செவ்வாய் பார்வை தான் டிஸ்டர்ப் ஆகுது. புதன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து 5ஆம் இடம், 6ஆம் இடம் நல்ல நிலைமைக்கு தான் வராரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதன் வந்து இப்போதைக்கு மீன ராசியை ஒரு லிஃப்ட்டு தூக்கி விடுறாரு. ஆள் நல்லா இருப்பீங்க, புத்திசாலித்தமாக இருப்பீங்க. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. நல்லா புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நூதனமாக, நுட்பமாக நல்லா செய்வீங்க. பரவரப்ப சிந்தனை இருக்கும், பிராட் மைண்ட் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து டக்குன்னு ஷார்ட் மைண்டில் முடிவு எடுக்க மாட்டீங்க. அகலமாக யோசனை பண்ணி தான் செய்வீங்க. சரியா? அதான் பிராட் மைண்டுமாங்க. சொந்த பந்த விஷயத்தில் டிஸ்டன்ஸ் மீட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? சொந்த பந்த விஷயத்தில் அந்தளவு ஒண்ட மாட்டீங்க. அவங்களும் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும். இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்க, சரியா, இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆயில் அண்ட் கேஸில் இருக்கிறவங்க, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ஸ்பேர் பார்ட்ஸு, மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தவங்க, டிப்ளமோ ஹோல்டர்ஸ், மெக்கானிக்கல், ஐடிஐ படித்தவங்க, இவங்களுக்கு நல்லாயிருக்கும். மெஷினரி சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். டெய்லரிங் வேலை சிறப்பாக இருக்கும். டெய்லரிங், எம்ப்ராய்மெண்ட் போடுறது, இவங்களுக்கு நல்லாயிருக்கும். தையல் மிஷின் நிறைய இடத்துல இருக்குது. இந்த கார்மெண்ட்ஸ்லாம் மிஷினை போட்டு தான் இன்றைக்கி அடிக்கிறாங்க. அந்த காலத்தில் தான் தையல் மிஷின் காலில் மிதிப்பாங்க. இப்போ எல்லாமே கரண்டில் வந்துருச்சு. அது மாதிரி வச்சுக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். இந்த 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, நல்லா இப்போ செய்வார். 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. குடும்பஸ்தானத்திலையும் 4ஆம் இடத்துலையும் சுக்கிரன் புதனும் இருக்கிறனால அந்த வெங்கடேச பெருமாளோட அனுக்கிரம் இருக்குது. வெங்கடேச பெருமாளோட அனுக்கிரம் வீட்டில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு வீடியோ போட்டேன். பெருமாளோட அனுக்கிரம் வீட்டில் இருக்குது, மகாலட்சுமியோட அனுக்கிரம் வீட்டில் இருக்குது. இருந்த போதிலும் ராசிக்கு திருஷ்டியும் இருக்குது. அதனால தான் அந்த கற்பனசாமி வழிபாட சொல்கிறேன். நம்ம வீட்டில் ஒன்று நல்லது இருக்குது, அதுக்காக நம்ம வந்து கெட்ட விட்டுற முடியாது. சரியா நேர்களே? நல்லா படிக்கிற பையனாக இருந்தாலுமே
எக்ஸாம் அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி தான் போகணும். நான் நல்லா படிப்பேன், எக்ஸாம் அன்றைக்கி சும்மா கையை வச்சுட்டு போவேன்னு இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலுமே சரி அந்த ஒரு அடக்கத்தோடு இருக்கணும். சரியா நேர்களே? அது மாதிரி தான் ஒரு பெரிய வீரனாக இருந்தாலுமே அவன் போருக்கு போகும்போது அந்த வாள் கவசம் கேடயம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் போகணும். நான் எல்லாத்தையும் அடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு சும்மா போனான்னா தூக்கி போட்டு அமைக்கிடுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா ப்ரிகேஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்போம் வளமாக இருப்போம். இதுதான் வந்து தாரக மந்திரம். அந்த தாரக மந்திரம் வந்து மீனராசிக்கு சாத்விதமாக பொருந்தணும்னா கற்பனசாமி வழிபாடு பண்ணணும். ஓகே, எந்திர தொழில் பண்ணுறவங்களும் நல்லபடியாக இருக்கும், சுகயோகம் இருக்கும், வீடு மாறுறவங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும், வீடு கட்டுறவங்க வீடு மாறி போகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். வீடு மாறி போகிறதுக்கு இந்த வைகாசி மாதம் தான் அட்வைசபிள். ஆணி ஆடி போகக்கூடாது, வாடகை வீட்டிலேருந்து மாறி போகக்கூடாது, அடுத்து ஆவணி மாதம் தான் போகணும். ஆனால் கிரகப்பிரவேசம் பண்ணுறவங்களுக்கு ஆணி மாதம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த திதி பார்த்துக்கோங்க, உங்கள் ஜனன சார்த்தை செக் பண்ணிக்கிட்டு நல்ல நாளாக பார்த்துப்போங்க. இடையில வாஸ்து வந்தால் கூட கிரகப்பிரவேசம் பண்ணலாம். ஓகே, நல்லா இருப்பீங்க. கைத்தொழில் நல்லாயிருக்கும், கைத்தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னைக்கு கைத்தொழில் நிறையா இருக்குது. சரியா? 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டில் பெண்களுக்கு நல்லாயிருக்கும். குரு உங்கள் ராசிநாதனும் இருக்கிறாரு. புதன் 7-10 குடையவன், அதனால் 4-7 குடையவன். அதனால் வீட்டில் உங்கள் அம்மாவோ இல்லைன்னா உங்கள் மனைவியோ பெண்கள் வந்து கைத்தொழில் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக தாய்மார்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாய்மார்களுக்கு வந்து கைத்தொழில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுலேயும் வந்து இந்த பொம்மை செய்கிறவங்க, இன்னும் நிறைய இருக்குது, சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. பொம்மை செய்கிறவங்க, அப்புறம் வந்து இந்த விளையாட்டு பொருட்கள் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஐடிஐ முடித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும், ட்ரைனிங் முடிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், படித்து முடிச்சு ட்ரைனிங்கில் இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போயிட்டு வந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பேச்சில் ஒரு சாதுரியம் இருக்கும், வாக்குப்பளிமும் நல்லபடியாக இருக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அணுகலும் இருக்கும். தாயாரோட அணுக்கரம் இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் நல்லபடியாக பார்க்கிறது. தாய் குடும்பத்தில் அம்மா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மெயின் சப்போர்ட் பண்ணுவாங்க. அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சுய சொத்துக்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? உங்கள் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வியாபாரத்தில் பிரியராக இருப்பீங்க. வியாபாரம் நல்லாயிருக்கும். நவதானிய வியாபாரம், புக் ஸ்டாப் வச்சுருக்கிறவங்க, புஸ்தக கடை வச்சுருக்கிறவங்க, ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர், எம்ப்ராய்டு, டைப்ரைட்டிங், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். புதன் சம்மந்தப்பட்டவங்க, எஜுகேஷனல் டெஸ்ட் வச்சுருக்கவங்க, டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறவங்க, இப்படி நிறையா சொல்லலாம். அது சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். எளிமையிலையும் இனிமையாக இருப்பீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருப்பீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா தாங்க இருக்குது. அது சொன்ன வழிபாடு மட்டும் பண்ணிடுங்க. சரியா? 2 நாட்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 10ஆம் தேதி 14ஆம் தேதி அன்றைக்கி வந்து அந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் விசாமல் சிவனேன்றுங்க. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, சுக்கிர திசையோ சூரிய திசையோ சந்திர திசையோ செவ்வாய் திசையோ இந்த திசை நடந்தாலும் சரி, இல்லைன்னா புதன் திசை கேது திசை நடந்தாலும் சரி, வயதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்து நல்ல பலன்களை தான் கொடுப்பார். ஓரளவு ஆளுமை அதிகாரத்தை கொடுப்பார், உத்தியோகத்தில் ஒரு இடத்த கொடுப்பார். அரசாங்க உத்தியோகம், அரசு சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறது நல்லாயிருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ராணுவம், மிலிட்ரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. 2ல் சுக்கிரன் இருக்கிறார். 2ல் சுக்கிரன் வந்து நல்ல அமைப்பு தான். சரியா? 3 கூடிய 2ல் இருக்கிறனால இளைய சகோதரர்கள் வீட்டில் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்கள் கூட பிறந்த தம்பி தங்கச்சி வந்து குடும்பத்துக்கு இணக்கமாக இருப்பாங்க. சரியா? வசீகரம் இருக்கும். ஆள் நல்லா பார்க்க வசீகரமாக இருப்பீங்க, லுக்காக இருப்பீங்க. வாய்க்கில் ஒரு நளினம் இருக்கும். கவிதை படுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கவிதை கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. பால் வளம் இருக்கும். மில்க் ப்ராடக்ட், வீட்டில் மாடு வச்சுருக்கிறவங்க, பசு மாடு, ஆடு, கோழி வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். கோழிலாம் பால் கொடுக்காது, ஆடு வந்து பால் கொடுக்கும். அது வீட்டுக்கு தான் தேவைப்படும். ஆட்டுப்பாலும் சில பேர் சாப்பிடுவாங்க, ஆனால் மெஜாரிட்டி இருக்காது. ஆனால் பசுமாடு தான் இன்றைக்கி வந்து பால்னு சொன்னாலே பசுமாடு தான், ஆவின் தான். ஸோ அந்த பசுமாட்டு வளர்ப்பில் இருக்கிறவங்க, அந்த பால் உற்பத்தியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீட்டுக்கு தேவையான உயர்ந்த ரக வாகன வசதிகள் பூஷ்யம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறனால கண்டிப்பாக குடும்பத்துக்கு வண்டி வாகன யோகத்தை கொடுப்பாரு. அது நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. பெண்களோட ஆதிக்கம் இருக்கும். நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன், பெண்கள் வந்து குடும்பத்துக்கு தூண்களாக இருப்பாங்க. மீனராசியில் இப்போ பிறந்த பெண்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு வந்து மெயினாக இருப்பீங்க. அது நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க, சமைப்பீங்க, நீங்களும் சாப்பிடுவீங்க, மற்றவங்களுக்கும் நல்லா பரிமாறுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால +2 வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் மிகச்சிறப்பாக இருப்பீங்க. நல்லாயிருக்கும். இல்லறத்தில் ஒரு நல்லறம் இருக்கும், சேமிப்பு இருக்கும், திடீர் யோகம் இருக்கும், நிஷப யோகம் இருக்கும், தனயோகம் இருக்கும். வர வேண்டிய பணங்கள்லாம் திடீர்னு வரும். ஏன்னா 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். விபரீத ராஜயோகம் அமையும். சரியே நேர்களே? சுக்கிரனும் செவ்வாயும் கோணமாக இருக்கிறாங்க, சூரியனும் செவ்வாயும் கேந்திரமாக இருக்கிறாங்க. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? சுக்கிரனுக்கு செவ்வாய் கோணம், சூரியனுக்கு செவ்வாய் கேந்திரம். இந்த அமைப்பு வந்து நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பிருகுமங்கல யோகம் பக்காவாக வேலை செய்யும். அதுவே சூரியன் செவ்வாய் 2 பேருமே வந்து நெருப்புக்கரங்களாக இருந்தாலுமே தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருக்கிறாங்க. 3 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. உபசனசானத்தில் இருக்குது. நல்ல அமைப்பு தான். சரியா? அந்த யோகத்தை கொடுப்பாங்க. சூரியன் செவ்வாய் சிவசுப்பிரமணிய யோகம்.
சரியா? சூரியன் செவன், செவ்வாய் சுப்பிரமணியன், சிவசுப்பிரமணிய யோகமும் உங்களுக்கு இருக்குது. 4ஆம் இடத்துல புதன் குரு இருக்கிறாங்க. அடுத்து வந்து சூரியனும் போயிடுவார். சிவராஜ் யோகம், உதயாத்தி யோகம் எல்லாமே நல்ல அமைப்பில் வருது. சரியா? நேரில் யோகங்கள்லாம் நிறையா இருக்குது. அந்த யோகங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா கற்பனைசாமி வழிபாடை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. வேறு என்ன சார் பலன்கள் இருக்குது இந்த ஜூன் மாதம் அப்படின்னா அதையும் கொஞ்சம் வகைப்படுத்திட்டு வீடியோ முடிக்கிறேன். மீனராசி நேயர்களுக்கு இப்போதைக்கு மாணவர்களுக்கு எடுத்துட்டோம்னா ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சரியா? அதனால் அது நல்லா தான் படிக்கிறது நல்லா படிங்க. அதேமாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி மருத்துவத்துறையில் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ், ப்ரொஃபஷனலான இன்ஜினியரிங் தான். தொழில்நுட்பம் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி வேறு என்ன சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, வேறு மீனராசி பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா, பெண்கள் நல்லா தான் இருப்பாங்க. எந்த பிரச்சனையும் இருந்தாலும் குடும்பத்தை சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க, நல்லா இருப்பீங்க. சரியா? கணவன்கிட்ட மட்டும் அனுசரித்து போங்க. ஆயிரம் இருந்தாலும் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். சில பேருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். மன அழுத்தம் இருக்கும். கர்ப்பப்பை பிரச்சனை, பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும். அதனால் மனநிலை பாதிக்கும். ஒரு மனசில் ஒரு பயம் வரும், இனம் தெரியாத பயம் இருக்கும். அந்த பயத்தை நிற்கணும்னா கற்பனைசாமி வழிபாடு பண்ணுங்கள், எல்லா பேரும் ஓடி போயிடும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை போங்க. செவ்வாய்க்கிழமை போகிறது வந்து முருகப்பெருமானோட அனுக்கிரமும் கிடைக்கும். அதான் செவ்வாய்க்கிழமை கற்பனைசாமி கும்பிட சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா அந்த முருகப்பெருமானோட அனுகிரகத்தோடு கற்பனைசாமி கும்பிடுவீங்க. சனிக்கிழமை போனீங்கன்னா அந்த உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் ஆஞ்சநேயரோட வழிபாடோடு நீங்கள் வந்து கற்பனைசாமி கும்பிடுவீங்க. ஸோ செவ்வாய் சனிங்கிறது ரொம்ப முக்கியமான நாட்களாக மீனராசிக்கு பார்க்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானோட அனுக்கிரகத்தோடு போகிறீங்க, சனிக்கிழமை ஆஞ்சநேயரோட அனுக்கிரகத்தோடு போகிறீங்க. நல்ல விதமாக தாங்க இருக்குது. சரியா? இருந்த போதிலும் சில விஷயத்தில் கவனமாக இருங்க. நம்பிக்கை துரோகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேண்டியவர்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சரியா? ஏன்னா வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துக்கும் அசுப தொடர்பு இருக்குது. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்தாலுமே அவர் வந்து 6ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரியா? 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு. ஸோ 9, 12 ராசி பார்க்குறதுனால கொஞ்சம் யாரும் ஈஸியாக நம்பிடாதீங்க. கூட இருந்தே நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க, முதுகில் குத்துவாங்க. அதனால் யார்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. முழு பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி பொருளாதாரம் நல்லா தாங்க இருக்குது. சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கூடையவன் 2க்கு 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு போய் தான் ஆகணும். சரியா? 6ஆம் இடங்கிறது அசுபசானம் தான். கடன் நோய் எதிரியை குறுக்கிறது தான். கடன் வாங்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. சரியா? கடன் வாங்குறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஏன்னா 6 கூடையவன் வந்து நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். சூரியன் 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 6க்கு 10ஆம் இடத்துல இருக்கிறனால கடன்லாம் வாங்க மாட்டீங்க. அப்படியே கடனை வாங்கினாலும் திருப்பி கொடுத்துருவீங்க. சரியா? திருப்பி கொடுக்குறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கும். நிறைய பேர் வீடியோவில் தான் போடுறாங்க, என் கடன் பிரச்சனை தீருமா, என் லோனு தீருமா, நான் நிறைய அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன்னு. கடன் வாங்காமல் வாழ்கிறதாங்க நல்ல வாழ்க்கை. சரியா? நான் வாங்கிட்டு அதுக்கு என்ன செய்யலாம்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. செவ்வாய்க்கிழமை காக்காவுக்கு வாழைப்பழம் கொடுங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கடனை கொடுக்குற கிரகம் வந்து சனி பகவான் தான். அவர் ராசிலே இருக்கிறார், கண்டிப்பாக கொடுப்பாரு. கடனை தீர்க்கிற கிரகம் செவ்வாயும் சுக்கிரனும். இப்போ சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போதே நீங்கள் வந்து கடனை அடைச்சிடணும். அடுத்து 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா ராசியை பார்ப்பார், கடன் அதிகமாக தான் ஆகும், கடன் சுமை அதிகமாகும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு டேட் எந்த டேட்னா அது செவ்வாய் 6ஆம் இடத்துல வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கிறாருன்னா 24/7 வரைக்கும் இருக்கிறார். ஜூலை 24 வரைக்கும் இருக்கிறார். அதனால் ஜூலை 24 வரைக்கும் உங்களுக்கு நல்ல டைமாக பார்க்கப்படுகிறது கடனை அடைக்கிறவங்களுக்கு. செவ்வாய்க்கிழமை தோறும் காக்காவுக்கு வந்து வாழைப்பழம் வைங்க. சரியா? வீட்டில் வைங்க, காக்கா வந்து சாப்பிட்டு போவோம். அது சாப்பிட உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். அதுபோக வந்து செவ்வாய்க்கிழமை மதியம் 1 to 2 பணத்தை திருப்பி கொடுங்க. நீங்கள் ஆன்லைனில் கொடுத்தாலும் சரி, கையில் கொடுத்தாலும் சரி, நேரடியாக கொடுத்தாலும் சரி, மதியம் 1 to 2 பணத்தை திருப்பி கொடுங்க. சீக்கிரம் கடன் அடைஞ்சிரும். அடைகிறதுக்கு ஒரு வழி பிறக்கும். அது வழி எப்படின்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். நான் வந்து இதை தான் சொல்லுவேன், கோயிலுக்கு போ, உனக்கு புண்ணியம் கிடைக்கும், பாவம் தீரும், இப்படி தான் சொல்ல முடியும். அந்த புண்ணியம் எப்படி கிடைக்கும், அந்த பாவம் எப்படி தீரும்னு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து, கர்மாவை பொறுத்து அமையும். சரியா? நிறைய பள்ளிக்கூடத்துக்கு போனால் வாழ்க்கையில் முன்னேறுவான், நல்லா படிக்கலாம். சரி, அது என்ன படிக்கலாங்கிறது பள்ளிக்கூடத்துக்கு போனால் தான் தெரியும். அந்த பாடப்புத்தகத்தை பார்த்தா தான் தெரியும், சிலபஸை பார்த்தா தான் தெரியும், சொல்லிக் கொடுக்குற வார்த்தையாரை பற்றி தெரிஞ்சால் தான் முடியும். பட் பள்ளிக்கு போகிறவன் கெட்டு போக மாட்டான். சரியா? அது மாதிரி தான் கோயிலுக்கு போகிறவன் வாழ்க்கையில் உருப்படுவான். அது மாதிரி தான் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வச்சிங்கன்னா கடன் தீரும். அது தீர்றதுக்கு ஒரு வழி பிறக்கும். ஓகே நேயர்களே, தொடர்ந்து போடுறேன். இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். நிறைய பேசினோம்னா சொல்கிறாங்க, சார் நீங்கள் 40 நிமிஷம் 50 நிமிஷம் பேசுகிறீங்க, எங்களால் பார்க்க முடியல சார், மீனராசிக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, நாங்கள் வேலைகளெல்லாம் விட்டுட்டு பார்க்க முடியல சார், சுருக்கமாக சொல்லுங்கள், சொல்ல வந்ததை சுருக்கமாக சொல்லிட்டு போங்க, அதான் உங்களுக்கு நல்லதுங்கிறாங்க. சரி, எனக்கும் நல்லதாக இருக்கட்டும், உங்களுக்கு நல்லதாக இருக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். நல்லது நடக்கிற நாட்கள் 2 நாட்கள் இருக்குது. 10/6/2025 பௌர்ணமி, 14/6/2025 சங்கடகர சதுர்த்தி. அன்றைக்கி வந்து கற்பனைசாமி வழிபாடு பண்ணுங்கள், எல்லாம் நல்லபடியாக இருக்கும்.
பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தை பிறந்த நேர்களுக்கு எல்லாம் அல்ல இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளர் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் ஈடுபடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.